ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம சேப்பங்கிழங்கு எப்படி குழையாமல் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் பாயில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 விசில் போதும். அதுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் போட்டு ஆயிலையும் சால்ட்டையும் மிளகாத்தூளையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருப்பி விட்டுட்டே இருக்க ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம அப்படியே திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா ரைஸ் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, அட்டகாசமாக இருக்கும், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், உதிராக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்லான்னு பண்ணேன். பாருங்கள் எப்படி இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.